Hi traders, வணக்கம். நான் உங்கள் கோமதி சங்கர். வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம நோ ட்ரேட் ஜோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு பிரேக் அவுட் நடந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ரிவர்சல் நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது எப்பப்போ நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நோ ட்ரேட் ஜோன் அதில் 4 வெரைட்டிஸ் இருக்குது. வைடு சிபிஆர், அவுட் சைட் சிபிஆர், ஓவர்லேப்பிங் சிபிஆர் அண்ட் கேண்டில்ஸ் இன்சைட் சிபிஆர். இந்த 4 இன்ஸ்டன்சஸில் நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். டே ட்ரேடர்ஸுக்கு இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஆப்ஷன் செல்லர்ஸாக இருக்கிறீங்க, நான் டைரக்ஷனல் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த டேஸ் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா மார்க்கெட் நகராது, ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது, ப்ரீமியம் டிகே பயங்கரமாக நடக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், வைடு சிபிஆர். வைடு சிபிஆர்னால் என்ன? இப்போ நான் பேங்க் நிஃப்டி எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன். அதில் 5 மினிட்ஸ் சார்ட் நம்ம பார்க்குறோம். இப்போ வைடு சிபிஆர்னால் என்ன அப்படின்னா, அந்த சிபிஆர் 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கர ஒய்டாக இருக்கும். அப்போது ரொம்ப ஒய்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஒயிட் சிபிஆர். அது நீங்கள் கண்ணால் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடி ஒரு 1-2 நாளை நீங்கள் சேர்த்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது ஒயிட் சிபிஆர் பாருங்கள். இப்போது ஜூன் 19ஆம் தேதி பாருங்கள், அவ்வளோவா ஒய்டாக இல்லை. ஜூன் 20ஆம் தேதி பாருங்கள், அவ்வளோவா ஒய்டாக இல்லை. ஆனால் ஜூன் 23 பாருங்கள், பயங்கர ஒய்டாக இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், சிபிஆருக்கு உள்ள அந்த 3 சிபிஆருக்குமே டிஸ்டன்ஸ் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு இடையில டிஸ்டன்ஸ் பாருங்கள், அதுவும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி S1 ப்ரீவியஸ் டே லோ பாருங்கள், அதுவுமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இதுக்கு முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அவ்வளோ ஜாஸ்தியாக இல்லை. அப்போது இந்த விஷுவலாக நீங்கள் பார்க்குறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஒய்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒய்டு சிபிஆர் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு நகராது, பிரேக் அவுட்டே நடக்காது. ஒரு இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா அங்கேருந்து மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு மார்க்கெட்டுக்கு சுத்தமாக எனர்ஜியே இருக்காது, ரொம்ப தடுமாறும். இப்போ 23 ஜூன் பாருங்கள், பேங்க் நிஃப்டி அன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனதில் இருந்து கிட்டத்தட்ட பாதி நாள் இல்லை, 3/4 நாள், ஒரு 2 மணி வரைக்கும், 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் மூவ் ஆச்சே, அப்போவாது உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கப்புறமும் கம்ப்ளீட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி டேஸில் நம்ம ஒரு ஆப்ஷன் பையராக ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ரீட்டைல் ட்ரேடர் இந்த மாதிரி டேஸை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா, மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குது, மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவசரப்பட்டு லாங் எடுத்துருவாங்க. அப்படிலாம் நீங்கள் லாங் எடுக்கக்கூடாது. அப்படி லாங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும், மார்க்கெட் நகராது ஃபர்தராக. நீங்கள் கால் ஆப்ஷனே வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ ஒயிட் சிபிஆரை பார்த்தீங்கனாலே நீங்கள் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும். ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு மட்டும் விதி விலக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவுட் சைட் சிபிஆர். இப்போ அவுட் சைட் சிபிஆர் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சார்ட்ஸில் காட்டுறேன். டிசிஎஸ் 5 மினிட்ஸ் சார்ட் நான் இதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ அவுட் சைட் சிபிஆர்னாலும் ஒய்டு சிபிஆர்னாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் அவுட் சைட் சிபிஆரில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நேத்தோட சிபிஆரை டோட்டலாக இன்றைக்கி சிபிஆர் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் அவுட் சைட் சிபிஆர். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று சிபிஆர் இங்கே இருக்குது அண்ட் இன்றைக்கி சிபிஆர் டோட்டலாக அதை வந்து மறைச்சிருச்சு. அப்போ அதுக்கு பேர் தான் அவுட் சைட் சிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவுட் சைட் சிபிஆர்னாலும் உங்களுக்கு ஒய்டு சிபிஆர்னாலும் ஒன்று தான். மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ட்ரெண்டிங்காகவே இல்லை, பயங்கர ரேஞ்ச் பவுண்டு. டிசிஎஸ் அன்னைக்கு இந்த குறிப்பிட்ட லெவலை தாண்டி நகரவே இல்லை. ஒரு டெட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு நீங்கள் சொல்லலாம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து இதுக்குள்ளேயே உங்களுக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிடுச்சு, அதை தாண்டி மார்க்கெட் நகரலை. அப்போ இந்த மாதிரி டேஸில் வந்து நீங்கள் அவசரப்பட்டு
உங்களுடைய கேபிட்டலை போட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறதை விட ட்ரேட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்த சிபிஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பிங் சிபிஆர். ஓவர்லேப்பிங் சிபிஆருக்கு நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஓவர்லேப்பிங் சிபிஆர்னால் என்ன? நேற்று சிபிஆரும் இன்றைக்கி சிபிஆரும் அப்படி மேலே கீழே கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கும். இன்றைக்கி சிபிஆரும் நாளைக்கு சிபிஆரும் மேலே கீழே கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கும். அதுதான் ஓவர்லேப்பிங் சிபிஆர். அப்போ இந்த ஓவர்லேப்பிங் சிபிஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று சிபிஆர் இன்றைக்கி சிபிஆரும் டச் பண்ணிகிட்ருக்கு, மேலே கீழே இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி சிபிஆரும் அடுத்த நாள் சிபிஆரும் உங்களுக்கு மேலே கீழே டச் பண்ணிகிட்ருக்கு. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். கண்டினியூஸாக 2-3 டேஸ் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஏரியாவில் கம்ப்ளீட் ரேஞ்ச் பவுண்டு தான். அந்த 3 டேஸுமே உங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்திருக்கு. 3 நாளுமே உங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து S1ஐயும் பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகலை, R1ஐயும் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகலை. இது 3 நாளுமே நடந்திருக்கு. 3 நாளுமே கம்ப்ளீட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அப்போ இந்த மாதிரி டேஸில் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் அவசரப்பட்டு லாங்கோ ஷார்ட்டோ போயிடக்கூடாது, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ஓவர்லேப்பிங் சிபிஆர் கண்டினியூஸாக ஒரு 2-3 டேஸ் நடந்துருச்சு அப்படின்னா 4வது நாள் இல்லைன்னா 5வது நாள் கண்டிப்பாக நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடைக்கும். ஸோ ஓவர்லேப்பிங் சிபிஆர்னாலே மார்க்கெட் உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இட் இஸ் அ நோ ட்ரேட் ஜோன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி உங்களுக்கு இன்சைட் சிபிஆர் வந்திருக்கு, நேரோ சிபிஆர் வந்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பயங்கரமாக புல்லிஷ் ரேலி கொடுத்துருக்கு. அப்போது இந்த 3 நாள் ஓவர்லேப்பிங் சிபிஆர் இருந்ததுனால ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு. அப்போது நமக்கு ஒரு 4வது நாள் இல்லைன்னா 5வது நாள் கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக கடைசியாக நம்ம பார்க்க போகிற டைப் என்ன அப்படின்னா கேண்டில்ஸ் இன்சைட் சிபிஆர். அதாவது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்கு உள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் நிஃப்டி 50 எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். இது வந்து ஒய்டு சிபிஆர், நீங்கள் பார்த்தாலே சொல்லிடலாம் 3 சிபிஆர் லைனுக்குமே பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் ஃபுல்லாக சிபிஆருக்குள்ளேயே தான் இருக்குது. சிபிஆர் விட்டு வெளியே வரவே மாட்டேங்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்போம், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம். இப்போ கொரோனா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம், வீட்டை விட்டு வெளியே வரல. அதே மாதிரி தான் கேண்டில்ஸ் வந்து இந்த ஒய்டு சிபிஆரில் கேண்டில்ஸ் சிபிஆருக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து சிபிஆரை விட்டு வெளியே வராது, சிபிஆருக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு டெட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒய்டு சிபிஆர், இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வந்து இண்டெக்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த டேஸை அவாய்ட் பண்ணணும். டைரக்ஷனல் ட்ரேடர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோ ட்ரேட் ஜோன் டைப்ஸை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் ஏன்னா இந்த நோ ட்ரேட் ஜோன்ஸ் வந்து நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நோ ட்ரேட் ஜோனில் நம்ம சோஃபார் 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். அவுட் சைட் சிபிஆர், அதுக்கப்புறம் ஓவர்லேப்பிங் சிபிஆர், ஒய்டு சிபிஆர் அண்ட் கேண்டில்ஸ் இன்சைட் சிபிஆர். இந்த 4 டைப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பயங்கர ரேஞ்ச் பவுண்டாக இருந்தது, சுத்தமாக நகரலை அப்படின்றத நம்ம தெளிவாக சார்ட்ஸ் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.